ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம். ரொம்ப நாள் கழித்து ப்ளாக் ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா திருநெல்வேலிக்கு தான் வந்திருக்கிறோம். நேற்று போட்ட வீடியோலையே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோட ஹஸ்பண்டோட அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். எப்போவுமே ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா இங்கே தான் வருவோம். பசங்களுமே அவங்க மாமி வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ வந்தாச்சு. ஓகே கைஸ், வளன்னு பேசாமல் டைரெக்டாக நம்ம ப்ளாகில் போகலாம். பசங்கள்லாம் வந்து நல்லா ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க இந்த வாட்டர் பாட்டில் வச்சு. நானும் வந்து போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்கும்போது கரெக்டாக நின்றுச்சுங்க. செம ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அவங்களோட வந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த வறண்டால நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ செடின்னு நினைக்கிறேன். இதில் பூலாம் பூத்துருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. எங்கள் ஆத்தா மாவா வந்து பூ நல்லா விரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்து கையில் கொடுத்தா பார்த்துட்டே இருந்தேன். என்னோட பசங்க என்ன செய்கிறான்னு பாருங்களேன். என்னோட மைனி பையன் செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு இருந்தானா, நானும் தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு அவன் ஊற்றுற ஸ்டைலை பார்த்தீங்களா, அதை பார்த்து கொஞ்சம் நேரம் சிரிச்சுட்டு நீங்கள் ஊற்றிட்டுருங்கன்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். மைனி வீட்டில் என்ன ஸ்பெஷலாக லஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா காயல்பட்டினம் ஸ்பெஷல் அஹனி பிரியாணி. எங்களுக்கு பிடிக்குமேனு நெட்டில் சர்ச் பண்ணி செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த ஒயிட் பிரியாணிக்கு நல்ல சுல்லுன்னு சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. சான்ஸே இல்லைங்க. பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டா இருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரைத்தா. இதுதான் வந்து இன்னைக்கான லஞ்ச். ஒரு புடி பிடிச்சிட்டோம். வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு. பிரியாணியும் நல்ல உதிரா அதுல சேர்த்திருக்கிற மட்டன்லாம் வந்து நல்ல சாஃப்டா குக் ஆயிருந்தது. சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியா இருந்தது. பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்க லஞ்சை சூப்பரா முடிச்சாச்சு. நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஊர்ல இருந்து வரும்போதே ப்ரௌனி செஞ்சு கொண்டு வந்திருந்தேன். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனு. இந்த டைம் வந்து எனக்கு ட்ரீம் ப்ரௌனி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். அதுதான் கொண்டு வந்திருந்தேன். சாப்பிட்டுட்டு அவனோட ரியாக்ஷனை நீங்களே பாருங்க. மைனியுமே சாப்பிட்டுட்டு வேற லெவல் சித்தி, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. எங்க மைனி வீட்டில் வந்து எங்களை விடுறதுக்கு அம்மா அப்பா தான் வந்திருந்தாங்க. எங்களை விட்டுட்டு லஞ்ச் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான vlogsல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.